விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். 12,525 பஞ்சாயத்து தலைவர்களும் எண்ணிலடங்காத வார்டு உறுப்பினர்களும் ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் போன்ற ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் சுயேட்சையா மக்கள் பக்கத்துல நின்று வேலை செய்யற அந்த கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது சென்னையில் வைத்து நிர்வாகம் செய்து கொள்ளலாம் என்கிற நிர்வாகத்துக்கு அச்சமா இருக்கு. நகரமானாதான் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும், வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்க முடியும்ன்ற சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சரியானதாக இல்லவே இல்லை. மேபி ஒரு 9 to 5 ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நகரங்கள் போதுமானதாக இருக்க முடியும். விவசாயம், கால்நடை, மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற நிர்வாகம் தான். ஆனால் இப்படி வளர்ச்சியை நோக்கி நாம் போகும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான தேவைகள் நிகழும் தானே? இல்லை, மிகச்சரியா கேட்டீங்க. ஆளும் கட்சியின் மாவட்ட செயலாளர் எடுக்கிற முடிவுகள் தான் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வலுவாக நடக்குதே ஒழிய மக்கள் சொல்றது அங்கே இல்லை. உங்ககிட்ட உங்க ஊராட்சியை நகரமா மாற்றலாமா அப்படின்ற ஒரு அடிப்படை ஜனநாயக கேள்வி இருக்கு. இந்த கருத்து கேட்பு கூட்டம் எங்கேயும் பெருசா நடக்கலையா? பெருசான்னு இல்லைங்க, நடக்கவே இல்லை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியோடு நிறைவு பெற்றது. உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை மறுவரையறை செய்ய போகிறோம் என்று சொல்லி தமிழக அரசு தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறது. சுமார் 376 கிராம ஊராட்சிகளை நகர்ப்புற ஊராட்சிகளோடு இணைப்பதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதிகளில் இதற்கு கடுமையான எதிர்ப்பும் நிலவுகிறது. இந்த சூழலில் இது குறித்து சாதக பாதகங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தன்னாட்சி அமைப்பின் மாநில துணைத் தலைவர் திரு நந்தகுமார் சிவா. வணக்கம். நந்தகுமார். வணக்கம். இப்போ உள்ளாட்சி அமைப்புகளை பிரிப்பது, சேர்ப்பது, புதிய உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குவது, இது எல்லாமே ஒரு நிர்வாக நடைமுறை. எல்லா அரசுகளும் செய்கிற ஒரு நிர்வாக நடைமுறை. இப்போது என்ன அதில் பிரச்சனை? இப்போ 2 முக்கியமான பிரச்சனைங்க. ஒன்று எண்ணிக்கை, அது அளவுக்கு அதிகமான எண்ணிக்கைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்து நகரங்களோட சேர்ந்துச்சு, ஒரு 3 பஞ்சாயத்து சேர்ந்தது அப்படின்றத தாண்டி இப்போ 376 என்பது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிற எண்ணிக்கையாக இருந்துச்சு. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்னன்னா ஒரு 600 ஊராட்சியாக இருக்கும், 500 ஊராட்சியாக இருக்கும் அப்படின்னு சில அலுவல் ரீதியாக யூனியன் ஆஃபீஸ் லெவலில் வந்த தகவலாக இருந்துச்சு. இப்போ 376 ஊராட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே எங்கள் ஊராட்சியாக தான் இருக்கணும்னு ஊராட்சி மன்ற தீர்மானமும் கிராம சபை தீர்மானங்களும் போட்ட பஞ்சாயத்துகள் கூட இந்த பட்டியலில் வர்றது தான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளதாக பார்க்குறவங்க. அதனால இந்த எண்ணிக்கை என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது, இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, 2021 நகரங்களோட இணைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தி மானிய கோரிக்கையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் தலைவர்களுக்கான பதவிக்காலம், கிராம பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடிகிற சரியான நேரத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த நகரங்களோட இணைக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொண்டு அதை ஒரு காரணமாக சொல்லி தேர்தல் நடத்தாமல் இருக்கிறோம் அப்படின்றத நீதிமன்றத்தில் சொல்லும்போது தான் இந்த சூழல் ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிபுணர் குழு போட்டோம், அவங்க கள ஆய்வுகள் செஞ்சு கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற ஊராட்சிகளை இதில் இணைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் சில ஊராட்சிகளுடைய பெயர்கள் இதில் இருக்கு. எதிர்ப்பு தெரிவித்த கண்டிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஊராட்சிகளோட பேர் இதில் இருக்கு. கண்டிப்பாக இந்த இடைவெளி கிட்டத்தட்ட 2021-22 போடப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு இவ்வளவு காலம் கழித்து அதை பதவிக்காலம் நிறைவு பெறுவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு அரசு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காக இந்த நகரங்களோட பஞ்சாயத்துகளை இணைக்கிறத ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே மக்களுடைய கருத்தை கேட்டு சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளை நகரங்களோட இணைக்கணும்னா அது எப்பயோ அதை செஞ்சிருக்கு. தேர்தல் சமயத்தில் அது கொண்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இல்லை, இப்போ நகரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஊராட்சிகள், நகரம் வளர்ந்துகிட்டே இருக்கு, நிறைய திட்டங்கள் வருது. இப்போ நகரங்களை ஒட்டி இருக்கிற ஊராட்சிகளையும் நகரங்களோடு இணைப்பதால் அந்த ஊராட்சிகளும் பலன் பெறத்தானே செய்யும். இல்லை, அதில் நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்குது. இப்போ நேரடியாக நம்ம களத்தில் வேலை செய்கிறதுனால இவன் திருப்பூர் மாவட்டத்திலே நம்ம போராடுற திருப்பூர் மாநகராட்சியோடு எங்களை இணைக்காதீங்க அப்படின்னு போராடுற ஊராட்சிகளை நம்ம போய் பார்த்து ஏன் நீங்கள் இதே கேள்வியை அவங்ககிட்ட கேட்குறோம்.
ஒரு வளர்ந்த நகரமாக இருக்கக்கூடிய திருப்பூரோட உங்க ஊராட்சி இணைஞ்சுக்கிட்டா வளர்ச்சி பணிகள் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடுவாய் ஊராட்சி மக்களும் பிரதிநிதிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு அடிப்படை தேவைகளுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிறது அப்படின்றது 3 நாள்ல முடிஞ்சிச்சுன்னா, மாநகராட்சி நிர்வாகம் என்பது அங்க டெண்டரு, கான்ட்ராக்டரு எப்பயுமே ஒரு குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், தெருவிளக்காக இருக்கட்டும், மற்ற சாக்கடை சம்பந்தமான இருக்கட்டும், வேற சில திட்ட விஷயங்களும் காலதாமதமும் அதிகமாகுது. நிர்வாகத்துக்கான கையூட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமாகுது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்க மக்களே சொல்றாங்க. இதுல நம்ம ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது, இப்போ அரசு கொடுத்திருக்கிற பட்டியலில் வந்த பிறகும், இந்த 31 டிசம்பருக்கு அறிவிப்பு வந்த பிறகும் நிறைய ஊராட்சிகள், அந்த 376 ஊராட்சிகள்ல நாங்க ஊராட்சியாவே இருக்கணும்னு இன்னைக்கும் தீர்மானம் போட்டு, இன்னைக்கு குடியரசு தினம் கிராம சபை கூட்டங்கள்லயும் தீர்மானம் கொண்டு வர முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு இணைக்கிறதுல இருக்கிற பெரிய பிரச்சனையா மக்கள் சொல்றது, பிரதிநிதிகள் சொல்றது 100 நாள் வேலை திட்டம் பறிபோயிடுங்கிறது. ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வாழ்வாதார திட்டங்கள் இருக்கு. அந்த 100 நாள் வேலை திட்டம் பறிபோறது மட்டும்தான் இதுல பிரச்சனையா? நிச்சயமா இல்லைங்க. 100 நாள் வேலை திட்டம் பறிபோகுதுன்றது முழுமையான காரணம். இப்ப நகர்ப்புறங்கள்ல திட்டங்கள் இல்லையானா நிச்சயமா திட்டங்கள் இருக்கு. ஆனா அது கட்டுமானம் சார்ந்த திட்டங்களா இருக்கு. ஒரு தனிநபர் வாழ்வாதாரம் சம்பந்தமான திட்டங்கள் அப்படின்றது ஊரக பகுதிகள் தான். ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேறையா இருக்கு, அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேறையா இருக்கு. அப்போ ஒரு கால்நடை, அதாவது ஆடு மாடு வளர்ப்புல இருந்து அதற்கான 100 நாள்ல ஆடு மாடை கொட்டகையா இருக்கலாம், நீர்நிலை தூர்வாரதா இருக்கலாம், தனிநபருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஊரக திட்டம் அந்த சார்ந்து இருக்கிற மக்களை அப்படியே கொண்டு போய் ஒரு நகர்ப்புற இணைக்கும் போது அவங்க பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க. இப்ப நகர்ப்புறங்களில் பாத்தீங்கன்னா, இப்ப கிராம பஞ்சாயத்துல ஒரு எல்இடி லைட்டு மாட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய ஹைமாஸ் லைட்டாக நகரங்கள்ல இருக்கும். இங்க ஒரு ரெயின் வாட்டர் ஸ்டாம்னு சொல்லுவாங்க, மழை நீர் வடிகால் இங்க கட்டுவாங்க, அங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. ஆனா கட்டுமான திட்டங்கள் தான் நகரங்கள் அதிகமா இருக்கும் போதே இவங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடுகிற விஷயங்கள் இருக்காது. இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா, நகர்ப்புறங்கள்லயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள்லாம் மாநில அரசு அறிவிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா 100 நாள் வேலை திட்டம் என்பது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அது சட்டமாக இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு ஊதியம் கொடுக்கணும், நான் வேலையை செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு உரிமையாக செய்வதும், நல்ல பிரதிநிதிகளும் ஒரு மக்களோட ஒரு புரிந்துணர்வு இருக்கும்போது வேலைகள் நல்லா நடப்பதற்குமான வாய்ப்புகள் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கு. அதனால இந்த இணைப்புல 100 நாளை தாண்டி நிறைய இழப்புகளை அது ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். மாதிரியான ஊராட்சிகளை நகர்ப்புற அமைப்புகளோடு இணைக்கும் போது ஊராட்சிகள் எதையெல்லாம் இழக்கிறாங்க? முதல் இழப்பு என்னன்னாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்பவர் அந்த பஞ்சாயத்தோட வாக்காளர் பட்டியலில் இருப்பவராக இருப்பார், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இப்போ நகரம் இருந்துட்டா அந்த நகராட்சிக்குள்ள இல்லை மாநகராட்சியின் எல்லைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மூலையிலிருந்து யார் வேணா போட்டியிடலாம். அப்போ நமக்கு அந்நியமானவர்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2வது, பஞ்சாயத்துல போட்டியிடும் போது ஒரு பூட்டு சாவி, ஏணி சின்னம், கத்திரிக்காய் சின்னம் அப்படின்னு ஒரு சுயேட்சை சின்னத்துல ஜெயிச்சு வந்தவருக்கும், நகரங்கள்ல வார்டு கவுன்சிலரா வரவர் குறிப்பிட்ட கட்சிகளின் சின்னங்கள்ல ஜெயிச்சு வரும்போது நாளைக்கு ஒரு தேவைன்னா சுயேட்சையா ஜெயிச்சவர் நமக்காக நிற்பாரா, இல்லை கட்சி சொல்றதை கேட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் செயல்படுவாரா அப்படின்னா நிச்சயமா சுயேட்சை சின்னத்துல தான். நாளைக்கு கட்சியை நீ அங்கீகரிக்கிறது இல்லை, என் மக்கள் கேட்குறாங்க நான் செய்கிறேன்னு சொல்றவங்க தான் இங்க உள்ளூர் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. 2வது, வரின்னு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் இது மாதிரி இணைக்கக்கூடாதுன்னு போராடும் போது மக்களோட சேர்ந்து சிறு வணிகர்களும் போராட்டத்துக்கு முன் வராங்க. நாங்கள் கன்னியாகுமரியில் போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, பஞ்சாயத்தில் நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை என்பது சிறு வணிகமாக இருக்கு. நகரங்களுக்கு போனால் அவங்களுக்கு கட்டுற வரி ஏகப்பட்டதாக இருக்கும். பஞ்சாயத்துலனா தலைவர்கிட்ட கூட நான் சொல்லுவேன், அண்ணன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நான் ஒரு 2 மாதம் கழிச்சு கட்டிக்குவேன்ற ஒரு சூழல் நிர்வாக முறை ரொம்ப இயல்பாக ஊரில் இருக்கும். நகராட்சியில் மாநகராட்சியில் நான் அந்த மாதிரி இயங்கவே முடியாது. அதனால் வரி என்பது சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் கட்டணம், இந்த மாதிரியான சிறு வணிகர்களுக்கான வரி என்பது நகரங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. நிர்வாகத்தில் அந்நியப்பட்டு போகிற அந்த சூழல் இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போராடி பெற்ற இந்த கிராம சபை அதிகாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஊராட்சியில் அது சரியா நடக்குது நடக்கலை இருந்தாலும் கிராம சபையில் நம்ம பேசி ஒரு விஷயத்த மக்களின் கவனத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றது பஞ்சாயத்துகளில் இருக்காது. நிர்வாகம் என்பது சிக்கல்கள் இருக்கலாம்,
ஆனா அந்த நிர்வாக முறையே இல்லாம இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்களா, ஊராட்சி என்பதே இருக்காது, நீங்க நகரமா போயிருங்க அப்படின்னு சொல்றதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. இப்போ ஊராட்சி தலைவர் வந்து மக்களுக்கு மிக நெருக்கமா இருப்பாரு. அவருடைய மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட ஒரு உள்ளூர் நபரா இருப்பாரு. கண்டிப்பாங்க. அந்த அந்த நிலை வந்து பறிபோயிருங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா. நீங்க அதிமுக அரசு இருந்த போதும் கூட உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்காக அவங்க சொன்ன காரணம் வந்து மறுவரையறைங்கிறது தான். ஒரு 3 ஆண்டுகள் அவங்க இதே காரணத்தை முன் வச்சு தான் அந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த திமுக அரசும் அதை வந்து பண்றாங்க. என்ன நோக்கம்? அவங்க தேர்தலை தள்ளி வைப்பதன் மூலமா அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்க? தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கு அவங்க என்னன்னா, உள்ளாட்சி மேல ஒரு அச்சம் இருக்கு அவங்களுக்கு. இப்ப சென்னையில இருந்து நிர்வாகம் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். மாவட்டத்துக்கு கலெக்டர் மூலியமா நம்ம நிர்வாகம் பண்ணிக்கலாம், அலுவலர்கள் நம்ம சொன்னா கேட்பாங்க. 12,525 பஞ்சாயத்து தலைவர்களும், எண்ணிலடங்காத வார்டு உறுப்பினர்களும், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் போன்ற ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் சுயேட்சையா மக்கள் பக்கத்துல நின்று வேலை செய்யற அந்த கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது சென்னையில் வைத்து நிர்வாகம் செய்து கொள்ளலாம் என்கிற நிர்வாகத்துக்கு அச்சமா இருக்கு. அவங்க சுதந்திரமா செயல்படுவது இவர்களுக்கு ஏதோ விதத்துல ஒரு பதட்டமா இருக்குது. அதனால அவங்க உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம ஒன்றும் செயல்படாம வச்சுக்கிறதோ, அல்ல அவங்களுக்கு நிதி கொடுக்காம வச்சுக்கிறதோ, தேர்தலை நடத்தாம வச்சுக்கிறதோ, இல்லை சின்ன சின்ன ஊராட்சிகள்லாம் நகரங்களோட இணைச்சிடுறதோ வந்து அவங்களுக்கு கட்சி கண்ட்ரோல்ல நிர்வாகத்தை கொண்டு போகிற ஒரு முறையா தான். ஊராட்சி தலைவர்கள் வந்து கட்சி சார்பு இருந்தால் கூட நேரடியா அரசியல் கட்சிக்கு பின்னணியில வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, ஊராட்சி தலைவர்கள் வந்து ஊர் மக்கள் நாளைக்கு ஜெயிச்சு வரணும், நாளைக்கு என்னுடைய மாமா மச்சான் தான் ஊர்ல இருக்கிறாரு, அவர் சொல்ற விஷயங்களை சேர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த நகரமயமாக்கல் பிரச்சனையிலேயே ஆளும் திமுகவுடைய கட்சி பஞ்சாயத்து தலைவர்களே மக்கள் எடுக்கிற போராட்டத்துக்கு நான் முன்னுக்கு வரல, ஆனா மக்களை ஒருங்கிணைக்கிற வேலைக்கு நான் உதவி செய்யறேன்னு ஏகப்பட்ட திமுக பஞ்சாயத்து தலைவர்கள் நம்ம கிட்ட நேரடியா சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க முன்னாடி வர முடியாது, கட்சி எங்களை வேற மாதிரி பார்க்குன்ற ஒரு பயத்துலதான் கட்சி அவங்கள வச்சிருக்கே தவிர, அதை தாண்டி அவங்க வந்து மக்கள் போராட்டத்துல முன்னுக்கு வராங்க. இப்ப அரசு என்ன நினைக்குதுன்னா, கிராம சபை முக்கியமா என் கிளை செயலாளர் முக்கியமா அப்படின்னா, கிளை செயலாளர் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்குது. ஒன்றியத்துல வலுவான ஒரு யூனியன் ஆபீஸ் பிரதிநிதிகள் இருக்கணுமா, இல்ல என்னோட ஒன்றிய செயலாளர் பவர்ஃபுல்லா இருக்கணுமா? எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்கன்னா, ஜனநாயகம் முக்கியம் இல்லை, என் ஒன்றிய செயலாளர் சொல்றது அங்கே எடுபட்டுச்சுன்னா நான் நினைச்ச மாதிரி கமிஷன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற ரொம்ப பிற்போக்கான ஒரு சிந்தனை முறையா தான் இருக்கு. இதுல இப்ப நகரமயமாதல் சார்ந்து பேசுவோம். அரசு வந்து அதை ரொம்ப பெருமிதமாக அரசாணையில் குறிப்பிடுது. தமிழகம் வந்து மிக வேகமாக நகர்மயமாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு மேலே 48.7 என்னவோ சொல்கிறாங்க. இப்போது அது அதிகரிச்சிருக்கும், 50% மேலே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் அதிவேகமாக நம்ம வந்து கிராமப்புறங்களை வந்து நகரங்களோட இணைச்சி விரிவுபடுத்திக்கிட்டே போகிறோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தானா? இது பெருமிதப்படக்கூடிய விஷயம் தானா? இது சிக்கலான விஷயம்தான். இப்போ என்னன்னா, நம்ம நகரமே வேண்டான்னு சொல்லலை, தேவைக்கு மீறி போயிடக்கூடாது. இது வந்து ஏதோ ஒரு திட்டங்கள் வருது, இல்லை வந்து டெல்லியிலேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வரும் அப்படின்றதுக்காக நம்ம ஏதோ தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த மாதிரி காட்டிக்கிறது, செயற்கையான ஒரு நகரமயமாதல் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதோடைய பிரதிபலிப்பாக தான் நிறையா ஊர்களில் மக்கள் வந்து ஊராட்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த பெரிய மாநகராட்சின்னு யோசிச்சாலே, இப்போ சென்னை வந்து 200 வார்டாக இருந்தது, இப்போ 250 வார்டாக யோசிக்கிறாங்க. இப்போ அடுத்தது திருச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியிலுமே இப்போ மாநகராட்சி விரிவாக்கத்துக்கு எங்கள் ஊராட்சியை சேர்க்காதீங்கன்னு சொல்லி நிறைய அதவத்தூர் போன்ற ஊராட்சிகள்லாம் தொடர்ந்து போராடி வராங்க. வயல்வெளியாக இருக்குது, அது வயல்வெளியாகவே இருக்கட்டும் அப்படின்றதான் மக்கள் சொல்கிறது. நகரமயமாக்கல் செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக நடக்குது, ஒரு நகரங்கள் இயல்பாக வருது, ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுதுன்னா அது செயற்கையாக நடக்கும். ஏன்னா இத்தனை நாள் நடந்தது அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ இவங்க செயற்கையாக அதை தள்ளி தள்ளி ஏதோ வந்து தமிழ்நாடு வந்து நகரங்கள் வருதா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நகரமானாதான் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும், வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்க முடியுன்ற சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சரியானதாக இல்லவே இல்லை. ஊராட்சியாக இருந்தால் அப்போ நீங்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாதா? ஊராட்சியாக இருந்தாலும் செய்ய முடியும். அதை பல கிராம ஊராட்சிகளை நீங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து நகரங்களோட வேண்டாம், நாங்கள் ஊராட்சியாகவே இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு, எங்கள் ஊரில் எங்களுக்கான கட்டமைப்பை அடிப்படை வசதிகளை நாங்கள் செஞ்சிக்க முடியும்னு செய்துட்டு இருக்காங்க. நகர்மயமாதலால் நேரடியாக மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன? முதல் பிரச்சனை அப்படின்றது அவங்களோட விளை நிலங்கள் மீது ஒரு தாக்குதல் வரும்ன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. பல விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறோம் வீட்டில், இன்னைக்கு பஞ்சாயத்தாக இருக்கும்போது ஒரு ஏக்கர் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க, நாளைக்கு ரியல் எஸ்டேட் நகரம் ஆயிடுச்சு, மாநகரம் ஆயிடுச்சுன்னா யாருனாலும் ஒரு 7 லட்சம் தரோம் 8 லட்சம் தரோன்னா விளைநிலங்களை விட்டுட்டு
நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு அச்சம் நிச்சயமாக மக்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, மேய்ச்சல் நிலம் இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு நகரங்களுடைய குப்பைகள் கொற்ற இடமா தான் கிராமங்கள் இருக்கு. நீங்க எந்த நகரமா இருந்தாலும் பக்கத்துல இருக்க ஊராட்சிகள் போய் பாருங்களேன். புதுக்கோட்டை சின்ன நகராட்சியா இருந்தா கூட அது பக்கத்துல திருக்கட்டளைன்னு ஒரு பஞ்சாயத்து. திருக்கட்டளை மக்கள் போராடுறாங்க, தெரியாம உங்க குப்பையை கொட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்டோம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்னு. அப்போ நகரங்களோட குப்பைகள் கழிவுகளை கொட்டுற இடமாக கிராமங்கள் மாறும்போது இன்னும் இந்த நகரமயமாதனால இந்த நகரங்களோட கழிவுகளை தலையில் சுமக்கிற வேலைகளை ஊராட்சிகள் மீது கொண்டு வந்துருவாங்களோன்ற அச்சமும் மக்களுக்கு இருக்கு. இன்னொன்று, சாமானிய மக்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், இவங்களுக்கான சேவை என்பது நிர்வாகம் பக்கத்துல இருந்தாதான் அவங்களுக்கு சேவை இருக்கும். மேபி ஒரு 9 to 5 ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நகரங்கள் போதுமானதாக இருக்க முடியும். விவசாயம், கால்நடை, மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற நிர்வாகம் தான் சரியானதாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா அவங்களுக்கு பக்கத்தில் நிர்வாகம் தேவைப்படுது. அவங்கள போய் நீங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போங்க. இப்போ திருச்சியில் இருக்கிறாங்கன்னா அதவத்தூர்லேருந்து நீங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸ் போங்க. இங்கே சென்னையில் இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ரிப்பன் பில்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி அந்த ஒரு மாற்றுத்திறனாளியோ அவங்களையோ அலக்களிக்கிறது நிர்வாகம் கிடையாது. இது நிர்வாகம் இல்லை, பியூர் சயின்ஸும் கூட. இது வெறும் நிர்வாகம் மட்டும் பார்க்க முடியாது. ஒரு சமூக அறிவியலாக பார்க்கும்போது கூட விளிம்பு நிலை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அவங்க பக்கத்தில் நிர்வாக முறை இருக்கிறது தான் சரியா இருக்கும் இல்லையா. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வசதியான நிர்வாக முறை அறிவியலே இருக்காது. இப்போ தொழில் வளர்ச்சி ஒரு மாநிலத்துக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஆனால் இப்படி வளர்ச்சியை நோக்கி நாம் போகும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான தேவைகள் நிகழும் தானே. இதெல்லாம் நாம் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டு அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு தானே பண்ண முடியும். இல்லை, மிகச்சரியா கேட்டீங்க. அது வளர்ச்சியா இல்லை செயற்கையான வீக்கமான்றதும் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரையா சொல்லுவாங்க, அறிவியல் சரியாக இருக்கு, அந்த அறிவியலிருந்து எடுத்துக்கொள்கிற தொழில்நுட்பம் யாருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு உண்மையாலுமே ரியல் எஸ்டேட் லாபி என்பது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ரொம்ப அழுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கு. நிலங்கள் எங்க இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு பத்திரிகையில செய்தி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக நடக்கக்கூடியது. நம்ம கூட நாமக்கல் மாநகராட்சி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் வெளியிட்ட பிறகு அதுக்கு அடுத்த நாள் நாமக்கல்லேருந்து ராசிபுரம் போகும்போது ரோட்டு ஓரத்திலே போர்டு வச்சிருந்தாங்க, மாநகராட்சி ஆயாச்சு, நிலவாங்களே அண்ணாச்சின்னு சொல்லி. அங்க கீழேயே 2 பசுமாடுகள் போயிட்டு இருந்தது, நம்ம புகைப்படம் எடுத்து போட்டிருந்தோம். இப்போ என்னன்னா, அவங்களுக்கு நிலம் தேவைப்படுது. அவங்களுக்கு இது நிலமும், நிலங்களுக்கு கீழே இருக்க ஆதாரங்களும், நீர்நிலைகளும், இயற்கை வளங்களும் தேவைப்படுகிற ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக தமிழகம் இரையாக வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, ஒரு சிலரின் பேராசை இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. இது நீங்க சொல்றது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. இப்போ ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு, நிர்வாக மாற்றங்களுக்கு. ரியல் எஸ்டேட் லாபி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தோணுது. இல்லை, நிச்சயமா இல்லை. அதாவது நிலம் வாங்கி விற்கிறதும், எல்லாரும் நீங்க பெரிய கட்டடங்கள் கட்டுவது, வீடு கட்டுவதற்கு தேவையான அனைத்து நிலங்களும் நாங்கள் குறைந்த விலையில செய்து கொடுக்குறோம் அப்படின்றதும், அது தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுமைக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கான இடமாக தமிழ்நாடு இருக்குன்ற ஒரு பிஸ்னஸ் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட நடக்கிறதும் தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளாக அதிகரித்து வருது. அவங்களுக்கு தேவைப்படுகிற நிலம் என்பது ரொம்ப அதிகமானதாகவும் இருக்குது. அதுக்கு நகரங்களாக இருந்தால் அந்த நிலத்தோட மதிப்பும், ரெண்டாவது நிர்வாக ரீதியாக ஒரு கிராம பஞ்சாயத்தில் ஒரு நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கு, லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, கிராமமாக இருந்தால் அது விவசாய நிலம்னு சொல்லுவோம், மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவோம், கிராம சபையில் கேட்டிங்களான்னு சொல்லுவோம், பஞ்சாயத்து தலைவர் தீர்மானம், ஊராட்சி மன்ற தீர்மானம் எல்லாமே இருக்கும். நகரமாக போட்டால் ஒரு ஈஓ கையெழுத்து போட்டு நாங்கள் வாங்கிடுறோம் அப்படின்ற அளவில் அதை முடிச்சுக்குவாங்க. அதனால் இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு அரசியல் சப்போர்ட்டோடு நடக்கூடிய ரியல் எஸ்டேட் லாபி என்பது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இப்போ கிராம சபை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிராம சபை ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சாசனம் தான் இருக்கிற ஒரு உரிமை. கண்டிப்பாக. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லையும் தமிழக அரசு ஏரியா சபை அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற பகுதி சபை அல்லது ஏரியா சபைன்னு நம்ம சொல்ற விஷயம் கிராம சபை சட்டங்களுக்கு இன்னும் கிட்டவே வரலன்னு சொல்லலாம். 2022 தான் அதற்கான விதிகளே வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஏரியா சபைன்னு. இப்போ அது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, அது சட்டப்பூர்வமான அமைப்பு தான், சட்டப்பூர்வமான அமைப்பு ஏரியா சபை. இப்போ 25 ஜனவரி 25 ஏரியா சபை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கணும். ஆனால் பல சமயங்களில் அந்த வார்டு கவுன்சிலர்களுக்கே அது தெரியாமல் இருக்கு. அதை யாரும் அதை
முதன்மைப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யாம தான் இருக்கிறாங்க. இப்ப கிராம சபையில இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அதிகாரம் வந்து இந்த பகுதி சபை அல்லது ஏரியா சபையில மக்களுக்கு இருக்கா? இப்போதைக்கு இல்ல. இப்ப கிராம சபையில வந்து இந்தந்த ஆவணங்கள் கண்டிப்பா வைக்கணும், இந்த தீர்மான பதிவேடு இந்த மாதிரி இருக்கணும், கிராம சபை தீர்மானத்தின் வெற்றி பெற்ற முன்மாதிரிகள் என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய முன்மாதிரிகள், அதாவது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி பெற்றதற்கு உதவியாக இருந்த கிராம சபை தீர்மானங்கள் ஏகப்பட்டது ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுமைக்கும் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வலுப்பெற்றதாக ஏரியா சபை இல்லை. ஏரியா சபையை குறைச்சி மதிப்பிடல. ஆனா கிராம சபை என்பது 1996 இருந்து படிப்படியா இப்ப ஒரு வளர்ச்சி நோக்கி நகருது, இன்னும் வளர வேண்டி இருக்கு. ஆனா ஏரியா சபை என்பது 2 ஆண்டுகள் தான் வந்திருக்குது. இப்பதான் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏரியா சபைனா தெரியுது. அப்படியே தெரிஞ்சாலும் சட்ட ரீதியாக அது இன்னும் வலுவான அமைப்பாக இல்லை. இனிமேல் தான் அது வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ ஊராட்சியை வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைக்கும் போது ஒரு ஊராட்சி தலைவருடைய பொறுப்பு பறிப்போகலாம், அந்த இடம் பறிப்போகலாம். ஆனா ஒரு வார்டு கவுன்சிலர் ஒருத்தர் அங்க வரத்தானே போறாரு, அந்த மக்களுக்காக பேசத்தானே போறாரு. வார்டு கவுன்சிலர் ஒரு குட்டி எம்எல்ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப எம்எல்ஏவோ எம்பியோ நமக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, அவங்கள தேர்தலுக்கு பிறகு சந்திக்க முடியறது இல்லை. ஏன்னா பரப்பளவும் அதிகமாக இருக்கு, ரெண்டாவது நமக்கு நெருக்கமான நபராகவும் இல்லை அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப வார்டு கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர் என்பவர் அந்த மாநகராட்சி எல்லையிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியில இருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருப்பாரு. பஞ்சாயத்து தலைவர்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்துருவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வார்டு கவுன்சிலருக்கு அடுத்த தடவை டிக்கெட் கிடைக்கணும், நிக்கணும்னா, வார்டு கவுன்சிலர் நிக்கணும்னா கட்சியோடைய ஒத்துழைப்பு. குறிப்பா சொல்லணும்னா, உடச்சி பேசணும்னா மாவட்ட செயலாளரோட நன்மதிப்புல இருந்தாதான் அவர் அடுத்த தடவை போட்டியிடவே முடியும். இல்லைன்னா கட்சியிலே அவர் செயல்பட முடியுமான்னு தெரியாது. அப்ப மக்கள் சொல்றத வார்டு கவுன்சிலர் கேட்பாரா, மாவட்ட செயலாளர் சொல்றதை கேட்பாருன்னா, நடைமுறை மாவட்ட செயலாளர் சொல்வதை கேட்பவர்களாகத்தான் நகர்ப்புறங்கள் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அது கசப்பான உண்மையும் கூட. இன்னைக்கு பல நகர்ப்புறங்களா இருக்கட்டும், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் இருக்க கவுன்சிலர்கிட்ட பேசினீங்கன்னா மக்கள் கோரிக்கைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை மேல இருந்து வர அழுத்தத்துக்கு, உதாரணத்துக்கு யாருக்கு டெண்டர் கொடுக்கணும், இந்த தனியார் நிறுவனத்தை உள்ள அனுமதிக்கலாமா வேளாமா என்பதை மாவட்ட செயலாளர், கட்சியின் மாவட்ட செயலாளர், ஆளும் கட்சியின் மாவட்ட செயலாளர் எடுக்கிற முடிவுகள் தான் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வலுவா நடக்குதே ஒழிய மக்கள் சொல்றது அங்க இல்லை. இப்போ தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு. இது தொடர்ந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தனி அலுவலர் வந்து இப்ப மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம அலுவலர் மூலியமா நிர்வாகம் என்பது நம்ம எல்லாருமே ஒத்துக்கும், அது ஜனநாயகமே கிடையாது. இப்போ வந்து ஏதோ கவர்னர் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டா நம்ம எந்த அளவுக்கு கொதிச்சு எழுவோமோ அதே மாதிரிதான் இந்த ஊராட்சிகளுக்கு பிடிஓ நிர்வாகம் பண்ணுவாரு அப்படின்றது. அதுவும் ஒரு யூனியன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 30, குறைஞ்சது ஒரு 20-30 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடியதான் ஒரு யூனியன் இருக்கு. அத்தனை ஊராட்சிக்கும் சேர்த்து ஒரு பிடிஓ வருவாரு அப்படின்னா அது இப்ப இன்னைக்கு காலையில இருந்துமே, இன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு காலையில இருந்துமே நமக்கு நிறைய பேர் பேசுறாங்க, கிராம சபை நடக்குது, ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டு தீர்மானம் நிறைவேற்றது கூட நீங்க நிறைவேற்றுங்க, பட் இதை பெற்றுக்கொண்டோம்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா கூட அங்க இருக்கிற செயலாளரும் பற்றாளர்னு பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்களும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க பிடிஓட்ட கேட்டு சொல்றோம்ன்ற மாதிரிதான் சொல்றாங்க. நேரடியா கிராம சபையில மக்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஒரு அலுவலர் செய்ய முடியாதுன்னு சொல்றாருன்னா, நாளைக்கு ஒரு வயசானவங்க போய் ஊர்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போய் இதை செஞ்சு கொடு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தெரியல. ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பிடிஓ மூலியமா ஊரை நிர்வாகம் பண்றது என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாகவே இல்லை. அதிமுக ஆட்சி காலத்துல தனி அலுவலர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் நிர்வாகம் பண்ணாங்க. இப்ப நிறைய புகார்கள், ஊழல் புகார்கள், ஏகப்பட்ட புகார்கள் வந்தது, அவர்கள் மேல் வந்துச்சு. நம்ம நிறைய புகார்கள் சம்பந்தமா போய் முறையிட்டதும் பல சமயங்கள்ல அந்த கட்டங்கள்ல வந்து கண்கூட நம்ம பார்த்தோம். நிறைய புகார்கள், நிறைய பிடிஓ கிட்டையும் போய் பேசியிருந்தோம். என்னன்னா நிர்வாகம் அவங்களுமே சொல்றாங்க, ஒரு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம நாங்க ஊர்ல கொடுக்கறத தவிர வேற எங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்றது நேரடியா நிறைய பிடிஓ சொன்னாங்க. ஏன்னா எங்களால யூனியன் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த 30 ஊராட்சியில வளர்ச்சி பணிகள் என்பது சாத்தியமே இல்லை. ஏதோ அங்க குடிக்க தண்ணி இல்லைன்னு நாளைக்கு மக்கள் போராடிடக்கூடாது, அந்த அளவுல தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்க. இது எல்லாருக்கும் என்ன வசதியாக போச்சுன்னா, சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தவறான முறைகளில் ஊழல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வசதியா போச்சு. நேர்மையா இருக்கிற அலுவலர்களுக்கு ரொம்ப சிக்கலாயிருச்சு. என்ன நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பணவர்கள் சாதாரண மக்களுடைய, அதுவும் இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க விவசாயிகளோட சேர வேண்டிய பணங்கள் வந்து
இப்படி வந்து ஊழலாக வெளியில போகுது அப்படின்ற ஒரு பெரிய தாங்களோட தான் நல்ல நல்ல அலுவலர்கள் அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேர்மையாக இருக்கணும்னு அலுவலர்கள் பகிர்ந்துட்டாங்க. அதனால் அலுவலர்கள் நிர்வாகம் என்பது பெரும்பாலும் ஊழலுக்கு வழிவகுக்கிற விஷயமா தான் இருக்குது. மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க, அரசாணை வெளியிடப்பட்டு கருத்து கேட்டிருக்காங்க. நிறைய பகுதிகளில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மாநில அரசு அதை எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? இவங்க இந்த கருத்து கேட்புன்றத சம்பிரதாயமாக தான் நடத்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. ஏன்னா முதல்ல வந்து இவங்க ஒரு வருஷமாவே வந்து இந்த வலுக்கட்டாயமாக நகரங்களோட இணைக்கிறது மக்களோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் நம்ம கணிச்சோம். முதல்ல ஒரு 500 ஊராட்சின்னு சொல்றது, அப்புறம் ஒரு 400 ஊராட்சின்னு சொல்றது, இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சில செய்திகள் அதிகாரப்பூர்வமற்ற சில செய்திகள் மூலிமா எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தது தான் நம்ம கவனிச்சோம். இப்போ ஓரளவுக்கு வலுவான எதிர்ப்புகள் வர வர இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. முதல்ல 600ன்னு பேசப்பட்டதெல்லாம் இப்போ 376ஆக குறைக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த அளவுக்கு அழுத்தமான மக்கள் போராட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்தந்த ஊர் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஊராட்சியை அவர்கள் வசதிக்கேற்ப, நிர்வாக வசதிக்கேற்ப ஒரு மாநகராட்சியோடவோ நகராட்சியோட இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணுங்கிறது ஒரு விதிமுறை. கண்டிப்பா. இன்னொன்று, இதோட தொடர்ச்சியா இன்னொன்று, மறுவரையறையை காரணம் காட்டி உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. கண்டிப்பா. இது ரெண்டையும் தமிழக அரசு வந்து பெருசா எடுத்துக்காததுக்கு என்ன காரணம்? அவங்க ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி முறையா அந்த ஊராட்சிகள்கிட்ட உங்ககிட்ட உங்க ஊராட்சியை நகரமா மாற்றலாமா அப்படின்ற ஒரு அடிப்படை ஜனநாயக கேள்வி இருக்கு. இந்த கருத்து கேட்பு கூட்டம் எங்கேயும் பெருசா நடக்கலையா? பெருசான்னு இல்லைங்க, நடக்கவே இல்லை. நான் ரொம்ப கவனமாக பதிவு பண்றேன். மக்களுடைய ஆதங்கங்கள் இந்த இடத்துல உங்க மூலியமா மக்களுக்கு போகணுன்ற ஒரு ஆதங்கத்துல சொல்றோம். தலைவருக்கு செய்தி கூட பல ஊராட்சிகளுக்கு உங்க ஊராட்சி வரலன்றது ஊராட்சி தலைவருக்கே தெரியல. அவங்களுக்கு வந்து செய்தித்தாள்ல பார்த்தா பல பேர் போராட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, உங்களுடைய 3 ஆண்டு வருமானம் என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் தலைவர்களுக்கு தெரியாது ஆரம்பிக்குது. அதனால அரசு வந்து இந்த விஷயத்துல ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளவே இல்லை. மக்களை கிள்ளுக்கிரியாக தான் நினைச்சிருக்கிறாங்கன்றது நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கு. மறுவரையறையை ஏன் காரணமா எடுக்கிறாங்க? உச்சநீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் ஏன் எடுக்கிறாங்கன்னா வேற காரணம் கிடைக்கல. உண்மையான காரணம் இல்லை. ஆனா உள்ளாட்சிகள் சட்டத்துல ஒரு பிரிவுல இருக்கு, 243 வந்து மறுவரையாக இருக்கும்போது, மறுவரை பணிகள் நடக்கும்போது நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதை இவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அது வந்து அந்த கிளாஸை வச்சுட்டு அர்த்தமற்ற இந்த மறுவரை செய்யறத பல இடங்கள்ல உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு 2022 வலுவான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப குறிப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இந்த மாதிரி தேர்தல் நடக்காமல் இருக்கும்போது மறுவரையை காரணமாக சொல்லும்போது பண்ணக்கூடாது அப்படின்றதும், மறுவரையெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் நடத்திட்டு வச்சுக்கோங்க அப்படின்றது ரொம்ப வலுவான உச்சநீதிமன்ற உத்தரவுகளே 2022 வந்திருக்கு. அதனால இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் தமிழ்நாட்டு அரசின் இந்த மறுவரை காரணம் நிற்குமா என்பது பெரிய கேள்விக்குறிதான். இன்னொரு குற்றச்சாட்டு, நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளை சேர்ந்த மக்கள் போராடுகிற போது சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இதற்கு முன்பு மாநகராட்சிகளோட நகராட்சிகளோட இணைக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் அடிப்படை பணிகளே கூட நடக்கல, இப்ப எங்க ஊராட்சியையும் ஏன் இணைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. யதார்த்த நிலை என்ன? யதார்த்த நிலை வந்து ஏற்கனவே இணைக்கப்பட்ட ஊராட்சிகள்ல அந்த வளர்ச்சி பணிகள் நடக்கல, அதான் உண்மைங்க. இப்ப அது சிவகாசியா இருக்கலாம், கும்பகோணமா இருக்கலாம், அந்த மாநகராட்சியில இணைக்கப்பட்ட ஊராட்சிகள்ல மாநகராட்சியோட மையப்பகுதிகளுக்கான வளர்ச்சி பணிகளுக்கான நிதி தான் அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில இருக்குதே தவிர, மாநகராட்சி நிர்வாகத்துல அந்த மையப்பகுதிகளுக்கு செலவு பண்ற அளவுக்கு நிதி தான் இருக்குது இல்லையா. புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு கட்டுமானங்களை மேம்படுத்துற, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துற நிதி இன்னும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஊராட்சி நகரங்களோட சேர்ந்துட்டா இன்னும் கூடுதலா நமக்கு வரி கிடைக்கும், அதுக்கப்புறம் படிப்படியா செஞ்சுக்கலாம். நான் திருப்பூர் மாநகராட்சியிலே நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்கிட்ட கவுன்சிலராக இருக்கிறார், இப்போ மாநகராட்சி கவுன்சிலர்கிட்ட இருக்கு, பேசும்போதே அவர் சொன்னார், நிதி இன்னும் ஒரு 5 ஆண்டுகளாவது ஆகும். ஏற்கனவே புதுசாக திருப்பூரில் இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கே நாங்கள் இன்னும் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு சவாலாக இருக்குது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளாவது ஆகும் அவங்களுக்கு எல்லாமே பணிகள் போகிறது. அப்போ இன்னும் புதுசாக ஊராட்சிகள் சேர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காலதாமதமாகவும், இவங்கெல்லாம் வரியை வாங்கி 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 மக்கள் கொடுக்குற வரியை சேர்த்து வச்சுட்டு தான் அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். தமிழக அரசு இப்போ இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழக அரசு ரொம்ப வெளிப்படையாக நடந்து கொள்ளணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒன்று, எந்த ஊராட்சிகளை இணைக்கிறோமோ அந்த பகுதி மக்களின்
முறையான ஒப்புதலோடு அதை செய்யணும். நாங்கள் இணையிறோம்னு சொல்கிறாங்கன்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சென்னையோட நாங்கள் வானகரத்தை இணைத்து கொள்கிறோம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அவங்க இணைஞ்சிக்கிறாங்க. ஆனால் திருச்சியில் அதவத்தூர்னு ஒரு பஞ்சாயத்து நாங்கள் கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம், வேண்டாம் எங்களுக்கு விவசாயம் சார்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்வதை மதிப்பளித்து முறையாக நடத்தப்படுகிற கிராம சபையின் அடிப்படையில், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த ஊராகவே இருக்கிறதுக்கு அரசு கொடுக்கணும். ஏன்னா இதில் பல சமயங்களில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இப்போ ஊராட்சி நகரங்களோட இணைக்குதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 376 பஞ்சாயத்துகளை இணைக்க போகிறாங்கன்னா 376 தலைவர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அதில் பாதி பேர் பெண் தலைவர்கள், 18 விழுக்காடு அதில் பட்டியல் சாதியினர் இருக்கிறாங்க, பட்டியல் பழங்குடியினர் 1% இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய சமூக நீதி பார்வையில் இதை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது வேற ஒரு பார்வை தான் இருக்குது. ஊராட்சிக்கு குறைஞ்சபட்சம் 6லேருந்து 15 வார்டு உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒன்றிய கவுன்சிலர் இருக்கிறாங்க, மாவட்ட கவுன்சிலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில், சமூக நீதி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவங்கவுங்க பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பெண் தலைவர் யோசிச்சு பாருங்களேன், அந்த அவங்க பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஒரு பார்வையில் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுவும் பட்டியலினா ஒரு பட்டியல் பழங்குடி பெண் தலைவர் செய்கிறாங்கன்னா அவங்களை அங்கீகரிக்கிற விதமாக தான் ஒரு மாநில அரசு யோசிக்கணுமே ஒழிய அவங்களெல்லாம் இல்லாமல் ஆக்குறது, என்னுடைய கட்சியுடைய கவுன்சிலர் இருந்து செய்யணுன்றதுக்காக நகரங்களை மாற்றுறது, ரியல் எஸ்டேட்டுக்காக நகரங்களை மாற்றுறது என்பது சமூக நீதி வரலாறு கொண்ட தமிழ்நாட்டுக்கு இது நல்லதே இல்லை. மிக நன்றி தோழர். அரசு நிச்சயமாக நல்ல முடிவு எடுக்கும் நம்புவோம். நேரம் ஒதுக்கி விகடனோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்து மக்களின் குரலை வெளியில கொண்டு வருவதற்கு வாய்ப்பளித்த விகடன் குழுவினருக்கு நன்றி. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள், விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.